ஹலோ மக்களே 573வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட் லூஃபி வந்து பிக் மாம் குரூட்ட சண்டை இழுத்திருப்பான். அதை இழுத்தது இல்லாம அந்த ட்ரெஷர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்திருப்பான். அந்த விஷயம் கிங் நெப்டியூனுக்கும் ரைட் மினிஸ்டருக்கும் தெரிஞ்சோன்னே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த டமட்டே பாக்ஸ்ல ஆல்ரெடி வந்து ஒரு பாம் செட் பண்ணி வச்சிருக்காரு. அதை கட்டோன்னு இவங்க மிரண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு சன்னி கப்பலை நோக்கி போறாங்க. சரி வாட நம்ம புது பயணத்தை நோக்கி போவோம்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் ஷேர்லியை தான் காட்டுறாங்க. மேடம் ஷேர்லி, லூஃபி குரூ இங்க இருந்து கிளம்புறாங்க, அது உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் நீங்க போய் வழி அனுப்பி வைக்கலன்னு சொல்லிட்டு ஷேர்லி கட்டிக்கிட்டு இருக்கா. நாங்க போறோம்னு சொல்றாங்க அவங்க. சரி கேர்ள்ஸ், இனிமேல் நம்ம இடத்துக்கு வந்து ஏகப்பட்ட பேர் வருவாங்க. ஏன்னா அது ஹார்டி போனதுக்கு அப்புறம் நிறைய கஸ்டமர் வர வாய்ப்பு இருக்கு. அதனால எல்லாத்துக்கும் நீங்க தயாரா இருக்குன்னு சொல்றா ஷேர்லி. ஆனா பேசிக்கிட்டே இருக்கிறதுல சடனா கீழே பாக்குறா, அந்த கிறிஸ்டல் பால் உடஞ்சு கிடக்குது. கவலைப்படாத, இனிமேல் அது எனக்கு தேவை கிடையாது. இனிமேல் நான் ஃபியூச்சரையும் பார்க்க போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ பேசுறா. முகிவரா லூஃபி இந்த ஐலண்டை அழிக்க போறான்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு பார்த்தேன். ஆனா அந்த மாதிரி ஃபியூச்சர் நடக்கவே இல்லை. அதனால இனிமேல் அதை பத்தி நான் எதுவும் யோசிக்க போறது இல்ல. என்னோட ப்ரீவிஷன் இப்ப அந்த அளவுக்கு அக்யூரேட்டா இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இப்ப ரொம்ப பயப்படுதாங்க. ஏன்னா இவங்க எப்ப பார்த்தாலுமே அது அக்யூரேட்டா தான் இருக்கும். அது வருங்காலத்தில் நடந்துருமோன்னு சொல்லிட்டு பயப்படுதாங்களோன்னு சொல்லிட்டு கேமி பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்ப நடக்கலாம் இல்ல ஃபியூச்சர் நடக்கலாம், இது எப்பனாலும் நடக்கலாம். இவங்களோட அக்யூரசி குறைஞ்சதே கிடையாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. நீங்க பயப்படுதீங்கன்னு தெரியும், லூஃபியும் மத்தவங்களும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றாவா. கேமி அப்படின்னு சொல்லிட்டு மேடம் ஷெர்லி ஒண்ணுமே சொல்லல. உன்னோட ஃப்ரெண்டை வந்து நான் சந்தேகப்பட்டதுக்கு என்னை மன்னிச்சிரு, முகிவரா லூஃபியை நான் நம்புறேன் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்காவா. ஓகேவான்னு சொல்றா. சரின்னு சொல்லிட்டு கேமி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் எல்லாரும் வழி அனுப்பி வைக்க தயாரா இருக்காங்க. என்னன்னு பார்த்தா சிறுவஷி அழுதுகிட்டு இருக்கா. நீ இங்க இருந்து போக போறியா, நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஏன் இங்க இருக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காவா. ஒரு வாரம் இல்லைன்னா ஒரு வருஷம் இருக்க வேண்டியதானு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கா. எவகோஷி நீ ஒன்னும் அழாதன்னு சொல்றான் லூஃபி. ஆனா அப்படிலாம் பேசிக்கிட்டே இருக்கிறதுல சாஞ்சியே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். மெர்மிட் பிரின்சஸ் நான் பார்த்துட்டேன், நான் கனவுல பார்த்ததெல்லாம் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு சுத்திக்கிட்டு வரான் சாஞ்சி அங்க இங்கேயும். சாஞ்சி சா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. நம்மள அங்க இங்கேயும் சுத்திக்கிட்டு வரான் அவன். டே, இந்த ஃபிஷ்மன் ஐலண்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நானும் ஒரு புது பாட்டை கண்டுபிடிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூக்கு பாட்டு படிக்க ஆரம்பிக்கிறான். மெர்மெய்டு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு படிக்கிட்டு இருக்கான். சாஞ்சி அங்கங்கே டான்ஸ் ஆடுறான். டே, நீ பேசாம இங்கே இருக்க வேண்டியதானு சொல்லிட்டு ஜோரோ வந்து தட்டி கொடுக்குறான். டே மோஸ்கட்டு, யார பத்துடா பேசுறேன்னு சொல்லிட்டு ஜோரோக்கும் சாஞ்சிக்கு ஒரு பக்கம் சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ரைட் மினிஸ்டரோ வேகமா வராரு. சார் அந்த டமாட்டா பாக்ஸை பத்தி அவங்கள்ட்ட சொல்லிருமோ, ஏன்னா வெடிச்சிச்சுன்னா வந்து பிக் மாமு என்ன ஆவாங்கன்னே தெரியல சார்னு சொல்லிட்டு ரைட் மினிஸ்டரோ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. முதல்ல அங்க பாடான்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா சோப்போரு உசப்பா அழுதுகிட்டு இருக்கான். டேய் பிக் மாமு நம்ம கதையை முடிக்க போறாங்கடா, அவங்கள்ட்ட ஏன்டா இவனுக்கு சண்டை இழுத்தானுங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் அழுதுகிட்டு இருக்காங்க. இப்ப இது நம்ம சொன்னோம்னா இன்னும் பெரிய பிரச்சனை வந்துடும், அதனால எதுக்கும் நம்ம கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த எக்ஸ்ப்ளோசிவ் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ செட் பண்ணது, இப்போதைக்கு வெடிக்காம இருந்தா சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லி பேசுறாரு. நீங்க அப்படி யோசிக்கிறீங்க, நானும் அது மாதிரி நினைச்சுக்கிட வேண்டியதான், நம்ம பாசிட்டிவாவே இருப்போம்னு சொல்றாங்க அவங்க. ஆமா, நீங்க ரெண்டு என்னதான் பேசுறீங்கன்னு சொல்லிட்டு ரோபின் கட்டுக்கிட்டு இருக்கா. பார்த்து அவங்க மறைக்கிறாங்க. இப்பெல்லாம் பேசிக்கிறீங்க. நம்ம நாமிக்கு ஒரு லாக் போஸை கொடுக்குறாரு. இதை நீங்க புது வேர்ல்டுக்கு எடுத்துட்டு போங்க, அங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பா இருக்குன்னு சொல்றாரு அவரு. நியூ லாக் போஸா நாமி, நீ வேற லெவல்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்த்து அதுல 3 நீடில் இருக்கு. முன்னாடி காட்டின லாக் போஸ் வேற மாதிரி இருக்கும், இப்ப அப்படி இருக்காது அப்படின்னு சொல்றாரு அவரு. ஆமா, இது இன்னும் மூவ் ஆகிக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு நாமி பாத்துக்கிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு வந்து மேக்னெட்டிக் வேவ்ஸை வச்சு ஒவ்வொரு ஐலண்டையா கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு இடத்துல இருந்து போய்கிட்டே இருக்கும். நீங்க அதை வச்சு தான் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆனா செகண்ட் ஹாஃப் அந்த மாதிரி கிடையாது. சீ கரண்ட், கிளைமேட், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். அதனால எல்லாத்தையும் நீங்க கம்பைன் பண்ணி தான் வந்து இதுல பார்க்க முடியும். அதனால இதை வந்து தெளிவா நீங்க நோட் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. முந்தி இருந்தது வந்து ஒரு நீடில் தான் காட்டுச்சு, ஆனா இப்ப அப்படி கிடையாது, உங்கள்ட்ட 3 நீடில் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. ஆமா, ஒன்னே ஒன்று மட்டும் ஆடிக்கிட்டு இருக்கு, மிச்சம் 2 கரெக்டா ஒரே இடத்துல ஸ்டன் மாதிரி இருக்கு. அப்ப இது ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தமான்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. இப்போ இது 3 ஐலண்ட ஒரே நேரத்துல காட்டும். உங்களோட கட் ஃபீலிங்ஸ் எதை காட்டுதோ அதை நோக்கி தான் நீங்க அட்வான்ஸ் எடுத்துட்டு போக முடியும். உங்களோட குட் நேவிகேஷன் ஸ்கில்லால மட்டும் தான் இது கண்டுபிடிக்கவே முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. ஆனா இதுக்கு போக போக ஐலண்ட்லாம் ரொம்ப டேஞ்சரஸா இருக்கும், நீங்க நல்லா பார்த்து தான் இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. டே, அந்த நேவிகேஷன்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது, நாம ஏதோ உடச்சு தள்ளிருன்னு சொல்லிட்டு உசப்பு வந்து கத்திக்கிட்டு இருக்கான். தப்பான ஐலண்டு கூட்டு போற போதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டே, நேவிகேஷன் இல்லாம நீங்க எப்படா கரெக்டா போவீங்க, அதனால இது உங்களுக்கு தேவைன்னு சொல்றாரு லெஃப்ட் மினிஸ்டர். ஆனா ஒரு ஊஃபியோ அங்கேயே சுத்திக்கிட்டு வரான். நாமி சுத்திட்டு வந்து நின்றுகிட்டு இருக்கான். என்னது இதுன்னு சொல்லிட்டு அவன் பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் போற வழியில நம்ம ஏகப்பட்ட பார்ட்டி கொண்டாட போறோம், இவன் எதுக்குடா இதை கேட்டுட்டான், தேவையில்லாம இதுக்குள்ள நுழைஞ்சிட்டானாடான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் நாமி. நான் தான் கேப்டன், நான் எடுக்கிறதா முடிவு அப்படின்னு சொல்லிட்டு லூஃபியோ கத்திக்கிட்டு இருக்கான். நாமி கவலைப்படாத, இவன் இருந்து நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு சாஞ்சியோ டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கான். பார்த்தா அவனும் என்ஜாய் பண்றான். எவ்வளவு பெரிய ஐலண்டுக்கு போனாலும் நம்ம கொண்டாட போறோம்னு சொல்லிட்டு உடனே பிராங்கி கத்துறான். காய்ஸ் எல்லாரும் தயாரா இருக்கீங்களாடா, நம்ம கிளம்பலாமான்னு சொல்லிட்டு கேட்கறான் அவன். டென் வந்து எனக்கு நிறைய விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்காரு, நம்ம இங்க இருந்து கிளம்புவோமா, அந்த வித்தையெல்லாம் போடுவோம்னு சொல்றான் பிராங்கி.
ஃப்ராங்கி. சரின்னு சொல்லிட்டு லூஃபியும் கத்துறான். புது பயணத்துக்கு கிளம்புறானுங்க அவனுங்க. ஹாச்சியும் ஓரளவுக்கு தயாராயிட்டான். டே ரொம்ப நன்றிடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். நான் கைட் பண்ணாமலே நீங்க நல்லபடியா பெரியவேன்னு சொல்லிட்டு ஹாச்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒன்னும் பிரச்சனை இல்லடா, நாங்களா போவோம்னு சொல்றான். டே இவனு கைடு இல்லாம நம்ம போய் எங்கேயும் மாட்டாதான்டா போறோம், பிரச்சனை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறானுங்க. ஆனாங்க சாஞ்சியோ டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். இங்க தான்டா என்னோட ஆல் ப்ளூன்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபுக்கபோஷி வந்து நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கான். உனக்கண்ணா எப்போ ப்ரே பண்ணுவான்டான்னு சொல்றான். பார்த்தா 3 பிரதர்ஸ் வந்து டான்ஸ் ஆடுறானுங்க. நெப்டியூன் ஆர்மி நாங்க வேற லெவலா கொண்டு போவோம்னு சொல்லிட்டு பேசுறானுங்க. கிங் நெப்டியூன் நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. எங்கடா நம்ம ஆளுன்னு சொல்லிட்டு லூஃபி தேடுறான். ஜிம்பே அங்கதான் வந்து நின்னுக்கிட்டு இருக்காரு. லூஃபியை மட்டும் தான் நின்று பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா லூஃபியோ சந்தோஷத்தோட உச்சத்துல சிரிச்சுக்கிட்டு இருக்கான். காய்ஸ் வாங்கடா நம்ம செட் சேல் பண்ணலாம்னு சொல்லிட்டு லூஃபி என்ஜாய் பண்ணிக்கிட்டு வாரான். என்னன்னு பார்த்தா ஃபிஷ்மன் ஐலண்டை விட்டு கிளம்புறானுங்க. குட் பை ஸ்ட்ராகட்னு சொல்லிட்டு கத்துறாங்க. சரி நம்ம பயணங்கள் தொடரட்டும்னு சொல்லிட்டு பிராங்கி கப்பலை திருப்பிட்டு போய்கிட்டே இருக்கான். எனக்கு ஹியூமன்ஸையும் பிடிக்கும், ரோபோட்டையும் பிடிக்கும், ரக்குனையும் பிடிக்கும்னு சொல்லிட்டு எல்லாவனும் கத்துறானுங்க. ஃபிஷ்மன் ஐலண்ட்ல லூஃபி குரூ போறது வருத்தப்பட்டு ஆனா ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கிறாங்க. ஆனா ஷிரகோஷி மட்டும் அழுதுகிட்டே இருக்கா. லூஃபி குரூ போறாங்கன்னு சொல்லிட்டு சடனா தண்ணிக்குள்ள நீந்திக்கிட்டு வராவா. லூஃபி சமான்னு சொல்லிட்டு பக்கத்துல வராவா. எப்பமாச்சும் நான் உங்களை கண்டிப்பா பாப்பனான்னு சொல்லிட்டு அவ கேட்டுக்கிட்டு இருக்கா. எனக்கு நீங்க சத்தியம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கறா ஷிரகோஷி. என்னை இது வரைக்கும் முன்னாடி கூட்டு போன மாதிரி திரும்பி கூட்டு போவீங்களான்னு சொல்லிட்டு கேட்கறாவா. உங்க அம்மாவோட கல்லறைக்கா அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி கேட்கறான். இல்ல இன்னும் கொஞ்சம் தூரமா நான் வந்து உண்மையான லேண்டு வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன்னு சொல்றாவா. கவலைப்படாத, கண்டிப்பா நான் கூட்டு போறேன், அடுத்த வாட்டி வரும்போது உன்னை கூட்டு போவேன்னு சொல்றாவா. ஆனா சாஞ்சியோ டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். எனக்கு நீ சத்தியம் பண்ணி கொடுப்பியான்னு சொல்லிட்டு கேட்கறா. உடனே கம் பவர் யூஸ் பண்ணி சத்தியம் பண்ணி கொடுக்குறான் அவன். லூஃபி சத்தியம் பண்ணி கொடுத்துட்டோம்னா அது கண்டிப்பா பண்ணுவான், கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வராங்க. பார்த்தா மொத்த குரூ வந்து நின்றுக்கிட்டு இருக்கானுங்க. உனக்கு கவலைப்பட வைக்க மாட்டோம், நாங்க யாருன்னு காட்டோம்னு சொல்லிட்டு மொத்த குரூ சிரிச்சுக்கிட்டு நிக்கிறானுங்க. நீ அழக்கூடாதுன்னு சொல்றான் லூஃபி. ஓகேன்னு சொல்றாவா. டாடா காமிச்சு வழி அனுப்பி வைக்கிறா அவன்களை. சிரிச்சுக்கிட்டே எங்க இருந்து போறாங்க. சின்ன வயசுல அவங்க அம்மா இப்படிதான் சத்தியம் பண்ணி கொடுப்பா. அதைத்தான் அப்படி யோசிச்சு பாக்குறா. டேய் அவங்க நம்மளுக்கு பண்ணதை என்னைக்குமே நம்ம மறக்க கூடாதுடா. அவங்க மென்மை குணத்தை நம்ம என்னைக்குமே யோசிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்றாரு கிங் நெப்டியூன். அதை நாங்க மறக்க மாட்டோம் அப்பான்னு சொல்றாங்க. அப்பான்னு சொல்லிட்டு ஒரு பையன் ஓடி வாரான். அப்பா எனக்கு முகிவரா வாங்கி தரீங்களா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான் அவன். டேய் இது கடலுக்கு வெளியே தாண்டா விற்பாங்க, இங்க விற்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்ப நான் சீக்கிரம் போய் வாங்கிட்டு வாங்க அப்பான்னு சொல்றாங்க அவங்க. டேய் ஹியூமன்ஸ் எல்லாம் பயங்கரவாதிகள் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. டேய் அதெல்லாம் இல்ல, அது வெளியாளுங்க சொன்னாங்க, ஆனா முகிவரா வந்து ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்றாரு அவரு. பாஸ் ஜிம்பே நீங்க கரெக்டான டைமிங்க்கு வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. டேய் கவலைப்படாதீங்க, அடுத்த வாட்டி வரும்போது ஏகப்பட்ட பொருள் நான் வாங்கிட்டு வர சொல்றேன், உங்களுக்கு அவன் மாதிரி ஒரு ஹீரோ ஆகணும் தானே ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்பே கேட்கிறாரு. ஆமான்னு சொல்றான் அந்த பையனும். அதை கேட்டுட்டு ஜிம்பே சந்தோஷமா சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் லூஃபி குரூவும் அங்க இருந்து அப்படியே வெளியே போறாங்க. அப்பாடா மெர்மேடோட பாரடைஸுக்கே போயிட்டு வந்துட்டா, ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு சாஞ்சி என்ஜாய் பண்றான். டேய் நம்ம திரும்பி இது வெளியே வந்துட்டோம்டா, இனிமேல் எவ்வளவு பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல, நல்லா பார்த்தே இருங்கன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. சடனா பிராங்கி எதையோ தூக்கி வெளியே போடுறான். பாக்ஸா இருக்க என்னடான்னு சொல்லிட்டு உசப் கேட்கறான். டேய் இது வந்து ஸ்கொயர் லாக்ஸ்டா, இது அப்படியே வந்து வெளியே வந்து நம்மள ஃப்ளோட் பண்ணும், நம்மளோட ஸ்பிப்போட ஸ்பீடையும் அதை அப்படியே மூவ்மெண்டா மாத்தி கொடுக்குன்னு சொல்றான் பிராங்கி. ஆனா லூஃபியோ சிரிச்சுக்கிட்டு அப்படி வானத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கான். நியூ வேர்ல்டுக்கு நம்ம போக போறோம்டா, கண்டிப்பா நான் சாங்ஸை பாக்குற தருணம் வரும்னு சொல்லிட்டு லூஃபி பார்த்துக்கிட்டு இருக்கான். டேய் இந்த தொப்பியை நான் உன் கையில கொடுத்துட்டு போறேன், இது எனக்கு ரொம்ப முக்கியமானது, ஒரு நாள் நீ பெரிய கிரேட் பைரட்டாவா, அப்போ இதை என்கிட்ட கொண்டு வான்னு சொல்லிட்டு பேசி இருந்திருப்பான் ஷாங்க்ஸ். அதுக்கப்புறம் ஏசு சொன்னதை யோசிச்சு பார்க்கறான். டேய் என்னோட கனவை இனிமேல் உன்னோட கனவை மாத்திக்கோ, நீ உண்மையிலே வருங்காலத்துல பெரிய ஆளா வரணும், நீ என்னோட பிரதர்ன்னு சொல்லிட்டு ஷாங்க்ஸ் ஏசு எல்லாருமே பேசுனதை யோசிச்சு பார்க்கறான். அவன் கோபியை யோசிச்சு பார்க்கறான், ரேலி யோசிச்சு பார்க்கறான், ஜிம்பே யோசிச்சு பார்க்கறான். நியூ வேர்ல்டுக்கு போக போறோம்டா, நம்ம மாசா காட்ட போறோம்னு சொல்லிட்டு லூஃபி எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கறான். அது மாதிரி நியூ வேர்ல்ட்ல கோபி வர பார்க்கன்னு சொல்லி இருந்திருப்பான். எவன் இந்த மொத்த உலகத்தையும் சுத்தி லாஃப் டைலுக்கு போறானோ அவன் தாண்டா வந்து இந்த மொத்த உலகத்தையும் ஆள முடியும்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க. இந்த சீக்கு இறங்குறேன், கடல்ல இறங்கி நான் யாருன்னு காட்டுவேன்னு சொல்றான் அவன். ஒருத்தனும் அவனோட ட்ரீமை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஒருத்தனும் அவன் மனசுல இருக்க எல்லாத்தையும் பேசுறாங்க. சந்தோஷமா சிரிக்கிறானுங்க அவனுங்க. திரும்பி பயணத்தை தொடருவோண்டான்னு சொல்லிட்டு கத்துறாங்க. மொத்த குரூவும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட முடியுது. அதுக்கடுத்து எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனுங்க மறந்துங்க. See you, bye.